நாமத்தில் இந்த நாள் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூடியிருந்த நாட்களிலே துதிகளை ஏறெடுக்கும்படியாக தடைகள் எல்லாம் வந்தாலும் இந்த தடைகள் எல்லாவற்றையும் முறித்து தேவன் நடத்தி வந்தார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். ஆண்டவர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. God bless you. நன்றி அம்மா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே, மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே இந்த நாளில் வர நீர் தந்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்று சொல்லுகிற மனதுருக்கம் உள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கும் ஆண்டவரே அடியேனை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறேன். அடியேன் முற்று முழுதாய் உம்முடைய சமூகத்திலே அடியேனை தாழ்த்துகிறேன் கர்த்தாவே. விசுவசித்த விதமா இந்த இடத்திலே துதிகளையும் ஜெபங்களை முன்னெடுத்து வந்த அன்பு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம்தானே அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்தும் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து வழிநடத்தி கொள்ளும்படியாக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் மீண்டுமாய் சங்கமம் இணையதளத்தின் ஊடாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே கூட அந்த நாட்களிலே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியை குறித்தும் அவனுடைய காரியங்களை குறித்தும் அங்கே வாசித்தோம். அதிலே 2-3 பகுதிகள் இந்த நாட்களிலே அங்கே, அதாவது 3 பாட், அதாவது 3 பகுதிகள் இந்த நாட்களிலே அங்கே சில காரியங்களை குறித்து பேசியிருந்தோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், இங்கே பாருங்கள், அதிலே அந்த அந்தி கிறிஸ்துடைய அதிகாரத்துக்குள்ளே அந்த காரியத்துக்குள்ளே வருகிறது சாத்தானின் மீது, அசுத்தாவிகள் மீதும் அங்கே வல்லமைகள் மீதும் அதிகாரம் என்று சொல்லி இந்த நாட்களே கடந்த முறையில் நான் பேசியிருந்தேன். இன்றைய நாட்களிலே நான் பேச போகிற காரியம் என்னவென்றால், விசுவாசிகளுக்குரிய அடையாளங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே நான் பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் வேதத்துக்குள்ளே சற்று இந்த நாட்களை கடந்து செல்வோம். என்னோடு கூட இந்த நாட்களிலே வாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, அதாவது வேத வாக்கியங்கள் அற்புதங்கள். பாருங்கள், இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, அதாவது சபைக்காலம் முழுவதிலும் இந்த நாட்கள் செயல்பட வேண்டும் என்று அங்கே கூறப்படுகிறது. முதலாவதாக, இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்கள் அதாவது பிரசங்கித்து அற்புதங்களை செய்யவும் படியங்கின அனுப்பினார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் 6வது வசனத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மார்க்கு 3:14-15 இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கு. லூக்கா 9:2 பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் இயேசு இந்த நாட்களிலே சுவிசேஷத்தை அங்கே பிரசங்கத்தின் மூலமாய் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அவர் செய்த கிரியைகளையும் அங்கே தாங்களும் செய்வார்கள், அவைகளை பார்க்கிலும் பெரியவைகளை செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களே கூறப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், மார்க் 16:15-20 வரை வாசிக்கிற வேளையிலே. மூன்றாவதாக, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே விசுவாசிகளின் வாழ்க்கையிலே நடக்கும் அந்த அற்புதங்களை பற்றி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டில் இங்கு சொல்லப்பட்ட காரியங்கள் என்னவென்றால், முக்கியமாக அங்கே வந்திருக்கிற அந்த கரும்பொருள் என்னவென்றால் சுவிசேஷகம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப புதிய ஏற்பாட்டிலே அங்கே ஆண்டவர் எதற்காக அந்த நாட்களிலே வந்தார் என்று சொல்லி சொன்னால், மானிடரை மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தாலும், ஆனால் பரலோக ராஜ்யம், அதாவது அந்த ராஜ்யத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இங்கே அந்த ஆண்டவர் ஜனங்களுக்கு செய்த அந்த அற்புதங்கள், ஆண்டவருக்கு ஜனங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்த அந்த அற்புதங்களையும் வெளிப்படுத்தும்படியாக சுவிசேஷமாக பிரசங்கிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை சீசர்களை உருவாக்கினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஆண்டவர் இப்ப வந்துட்டு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மறிச்சிட்டு அப்படியே போயிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அங்கே அப்படியே முடிஞ்சிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் பாவத்துக்காக வந்தார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவன் மனுஷனுடைய பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், அங்கே மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்திலே பாருங்கள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம், ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி இந்த நாட்களை ரட்சிக்கிறார். ஆனால் அது உண்மைதான். ஆனாலும் அந்த ரட்சிப்பு எப்படியாக வருகிறது என்று சொல்லி சொன்னால், சுவிசேஷம் புறப்படுகிற வழியில தான் அந்த ரட்சிப்பு வருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், நீங்கள் போய் இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஏனென்றால் இந்த வார்த்தை, அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கிற வேளையிலே தான் அங்கே முடிவு வரும். இந்த பூமியினுடைய முடிவு இந்த நாட்களை வரும் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்ப பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து உலகத்திலே அடிக்கப்பட்டு கல்வாரியிலே தொங்கி இந்த நாட்களில் ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்து அவர் மறுபடியும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்பொழுது முடிவு வரவில்லை. ஆனால் முக்கியமான காரியம் என்னவென்றால், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம், இந்த ராஜ்யம், த காஸ்பிள், த கிங்டம், கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த அந்த சுவிசேஷத்தை நாங்கள் என்றைக்கு பிரசங்கிக்கிறோமோ, அந்த சுவிசேஷம் தொடங்கின நாளில் இருந்தான், அந்த சுவிசேஷத்தின் மூலமாய்த்தான் இந்த பூமியிலே ஆண்டவர் இந்த நாட்களை நியாயம் தீர்க்க போகிறார். அதே வேளையிலே முடிவையும் கொண்டு வர போகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவருடைய சுவிசேஷம் இன்றைக்கு உலகம் எங்கிலும் இந்த நாட்களில் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அரபு நாடுகளா இருக்கலாம், அல்லாட்டி இந்த நாட்களே புத்த நாடுகளா இருக்கலாம், இந்து தேசங்களா இருக்கலாம், அல்லது வேற வேற மதங்களை இந்த நாட்களே பாருங்கள், கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகர் வாழுகிற இடங்களா இருந்தாலும் சுவிசேஷங்கள் அங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் வந்து ஆண்டவருக்கு முன்னாலே இந்த நாட்களை சொல்ல முடியாது, ஆண்டவரே உண்மை பற்றி எனக்கு ஒருவரும் சொல்லவில்லை என்று சொல்லி. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சங்கம் இணையதளத்தின் ஊடாகவும் இந்த நாட்களில் ரேடியோக்கள் மூலமாய் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வேளையில வந்து ஒருவரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுவார் இந்த நாட்களை பாருங்கள், ரேடியோக்கள் மூலமாய், டிவி மூலமாய் இந்த நாட்களிலே நான் என்னுடைய வருகையை குறித்தும் நான் செய்த அற்புதங்களை குறித்தும் இந்த நாட்களிலே என்னுடைய பிள்ளைகள் அங்கே போதித்தார்கள், நீ ஏன் அந்த காரியத்தை உன்னுடைய செவிகளிலே விழுத்தவில்லை என்று சொல்லி கேட்கிற வேளையிலே என்ன மறுமொழியை அந்த இடத்திலே ஆண்டவருக்கு முன்னாலே நாங்கள் நின்று சொல்ல முடியும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றுமே சொல்ல முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பாருங்கள், வேதத்திலே பாருங்கள், அங்கே புதிய ஏற்பாடு சொல்லப்படுகிறது. அங்கே எப்படி என்றால், ஒரு ஐஸ்வர்யவான், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஐஸ்வர்யவானும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே லாசரு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனும் இந்த நாட்களை வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்வானா, அவன் சாப்பிடுகிற சாப்பாடுகள் எச்சிகளை கொண்டு வந்த நாட்கள் என்ன செய்வான், அப்படியே கொண்டு வந்து வாசல்ல கொட்டிட்டு போவான் அந்த லாசரு, அப்படியாக சாப்பிடட்டும் என்ற விதமாக. ஆனால் பாருங்கள், அந்த லாசருடைய முகத்தை நாய்கள் நக்குமாம், அந்த முகத்தில எல்லாம் பருக்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அங்கே என்ன நடக்கிற காரியம் என்றால், அந்த லாசரு அந்த மழை பெய்கிற வேளையிலே பாருங்கள், அவன் வாசல்ல தான் இந்த நாட்களை இருக்கிறான். ஏதாவது ஒரு மட்டையோ அல்லது ஏதாவது ஒரு துணியோ எடுத்து இதொண்டு இருப்பான். ஆனால் அந்த ஐஸ்வர்யான் அவனை கூப்பிட்டு ஒரு நேர ஆகாரத்தை கொடுத்ததும் இல்லை, வாப்பா மழை பெய்யுது, என்னுடைய கூடாரத்துக்குள்ளே வந்து தங்கு என்று சொல்லி இந்த நாட்களை சொன்னதும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்திலே வாழ்ந்து வந்தான். ஆனால் மரணம் என்று சொல்லப்படுகிற காரியம் இருவருக்கும் அங்கே நடக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லாசரு என்று சொல்லப்படுகிற இந்த ஏழை மனுஷன் மழைக்குள்ளேயும் குளிருக்குள்ளேயும் இந்த நாட்களிலே, அதாவது இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே அதாவது இந்த ஆகாரங்கள் கூட இந்த நாட்களில் சரியாக இந்த நாட்களில் சுத்தமான ஆகாரங்கள் இல்லை. அது அந்த வேளையில் அப்படியாக வாழ்ந்து வந்த மனுஷன் மரித்த இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய மடியிலே போய் இந்த நாட்களில் இருக்கிறார். அது ஆபிரகாமுடைய மடி எதை குறிக்கிறது? இளைப்பாறுகிற இடத்தை தான் அந்த இடத்திலே குறிக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்திலே என்ன சம்பவம் நடக்கிறது என்றால், அந்த இடத்திலே அவர் அந்த இடத்திலே போயிருக்கிறார். ஆனால் இவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், அங்கே அந்த ஐஸ்வர்யவான் இந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே இருக்கிறதை காண்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, காட்டு சொல்லுகிறார் இந்த நாட்களே, உன்னுடைய தாகமா இருக்கிற உன்னுடைய சின்னி விரலை தொட்டு இந்த நாட்களே ஒரு சொட்டு தண்ணீர் தா என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறது மட்டுமல்ல, இவ்வளவு காரியத்தையும் பேசிவிட்டு சொல்லுகிறார். எப்படி என்றால், அங்கே என்னை ஒருக்கா விடுங்கள், என்னுடைய சகோதரர்கள் உங்களை அறிய வேண்டும், எனக்கு 5 சகோதரர் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களை அறிய வேண்டும், அவர்களை என்னை ஒருக்கா மறுபடியுமா இந்த நாட்கள் இந்த பூமிக்கு போகும்படியா விடுங்கள் என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட மறுமொழி என்ன? உன்னுடைய சகோதரர்களுக்கு போதிப்பதற்கு மோசே இருக்கிறார், அது மட்டுமல்ல வேறு வேறு ஆட்கள் எல்லாரும் இருக்கிறாங்க இந்த நாட்களே, ஆனால் இந்த நாட்களே அவர்கள் சொல்லியும் இந்த நாட்களே கேட்க மாட்டார் என்று சொல்லி சொன்னால், நீ சொல்லி எப்படியாக கேட்க போறார் என்ற விதமாக அந்த வார்த்தை வருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் இங்கே சொல்லப்படுகிற காரியம். இன்றைக்கு அந்த சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை ஆறாவது ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால், தேவனுக்கு முன்பாக நிற்கிற வேளையிலே அவ ஆண்டவர் சொல்லுவார், இந்த நாட்களே வானொலியிலே வந்தது, டிவியிலே வந்தது நாட்களே, துண்டு பிரகாரம் மூலமா இந்த நாட்கள் உன்னுடைய வீட்டுக்குள்ளே வந்தது. அதே வேளையில இந்த நாட்களே உன்னுடைய நண்பர்கள் உனக்கு சொல்லி இருந்தார்கள், நீ என்ன சொன்னா இந்த நாட்களே, எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, நான் மதம் மாற மாட்டேன், அல்லது நான் இந்த நாட்களே அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களில் நீ சொல்லி இருந்தாய். அதனாலே இந்த நாட்களே உனக்கு எந்த விதமான இந்த இடத்திலே உனக்கு எந்த விதமான கருணையோ இரக்கமோ இந்த நாட்கள் இல்லை என்றுதான் இந்த நாட்களில் சொல்லப்படும் என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நாங்கள் அந்த சரீரத்திலே வாழுகிற வேளையிலே தான் அவரிடத்திலே அங்கே கேட்கிற வேளையிலே ஆண்டவர் மன்னித்து அந்த காரியத்துக்கு நமக்கு ஒரு கிருபை செய்கிறவராக இருக்கிறார்.
ஆனால் நாங்கள் இந்த பூமியிலே மரித்து இந்த சரீரத்திலே இந்த ஆவியும் ஆத்மாவும் பிரிந்து போனால் அந்த இடத்திலே இனி அதுக்கு பின்பாக மன்னிப்பு என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கே இடமில்லை என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறதா. இதுதான் வேதத்தினுடைய காரியங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மரித்தவர்கள் வேதம் சொல்லுகிறது தேவனை துதிக்க மாட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்தவர்கள் பாட மாட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்தவர்கள் எப்படியாக இருப்பார்கள்? அங்கே உறக்கத்திலே தான் இந்த நாட்களில் இருப்பார்களே ஒழிய அவர்கள் அங்கே சுவிசேஷம் சொல்ல முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இங்கே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், இவைகள் அங்கே சுவிசேஷ அறிவிப்புக்கு உறுதிப்படுவதற்கான அடையாளங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக பாருங்கள், இந்த வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், தற்காலத்திலே உள்ள சபைகளுக்கு இந்த அடையாளங்களை இந்த நாட்களே கொடுக்க இந்த நாட்களே பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, பாருங்கள், வேதத்திலே இருந்து ஒரு சில வார்த்தைகளை இந்த நாட்களே நாங்கள் வாசித்து இந்த நாட்களை கடந்து செல்லுவோம். பாருங்கள், இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அந்த அடையாளங்கள் தற்காலத்தில் உள்ள காரியங்களுக்கு அடையாளங்களுக்கு 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் எடுத்துக்கொள்வோம் இந்த நாட்களே. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே அங்கே 12ஆம் அதிகாரத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 8வது வசனத்திலே வாசிக்கின்றேன். அங்கே வாசிக்கிற வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் இந்த நாட்களில், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்கிற சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனங்களையும், ஆவிகளுக்குரிய பௌத்தறிகிற காரியங்களையும், பற்பல பாசைகளையும், வேறொருவனுக்கு வியாக்கியானம் அளிக்கிறதையும், இப்படியாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் பாருங்கள், இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே, யாக்கோபு 5:14 பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட யாக்கோபின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 5வது அதிகாரத்திலே இங்கே 14வது வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவன் சபை நூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், இந்த நாட்களில் 15வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாணியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இது எதை குறிக்கிறது? ஒரு சுவிசேஷத்தினுடைய தன்மையை குறிக்கிறது. எப்படி என்று சொன்னால், சுவிசேஷம், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை இந்த நாட்களை ஜனங்களுக்கு அறிவிக்கிற வேளையிலே அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அவர்களுக்காக இந்த நாட்களை நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே ஜனங்களுக்கு அங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே சுவிசேஷத்தை அறிவித்தார். அந்த பாருங்கள், வனாந்தரத்திலே அவர் பிரசங்கம் பண்ணினார். 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார். அதே வேளையிலே பாருங்கள், பிறகு நாட்களை பாருங்கள், அங்கு அதாவது அதற்கு பின்பாக அந்த நாட்களை மறுபடியும் அநேக அற்புதங்கள் அடையாளங்களையும் இந்த நாட்களை செய்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாலும் ஆண்டவர் அந்த இடத்திலே பாருங்கள், நீங்க ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். அந்த சுவிசேஷம் அவர் பிரசங்கிக்கிற வேளையிலே அங்கே அற்புதங்கள் மூலமாய் ஜனங்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேடி வருகிற வேளையிலே அவர்களுக்கு அங்கே சுவிசேஷங்கள் அங்கே பிரசங்கிக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற காரியம். இப்ப சமாரியா ஸ்திரியை எடுத்து பாருங்கள். சமாரியா ஸ்திரிக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒன்றுமே சொல்லவில்லை. அந்த இடத்திலே பாருங்கள், அவள் இந்த கிணற்றண்டையில வந்து நிற்கிற வேளையில என்ன காரியம் நடக்கிறது என்றால், ஒரு தண்ணீர், அதாவது ஒரு கொஞ்சம் குடிக்கிற தண்ணீருக்காக ஒரு வாக்குவாதம் அந்த இடத்திலே நடக்கிறதை பார்க்கிறோம். அந்த சம்பவத்திலே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற தண்ணீர் உனக்கு என்ன செய்யும்? தாகம் எடுக்காதுன்னு சொல்லுகிற வேளையிலே அவளுக்குள்ளே ஒரு மைண்ட் வேலை செய்து, என்னப்பா இப்படியான ஒரு காரியம் இருந்தால் நான் எதற்காக இந்த கிணத்தடியிலே அடிக்கடி வர வேண்டும்? கிணத்துல வந்து இந்த பெண்களோடு ஏன் இந்த நாட்களை சண்டை பிடிக்க வேண்டும்? அப்படியாக அந்த ஜீவ தண்ணீரை நான் பெற்றுக்கொண்டேன்னா வீட்டில இருந்தே அப்படியே தாராளமா காரியத்தை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நாட்களை அவள் நினைத்துக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் அது அல்ல. ஆண்டவர் அங்கே என்ன செய்தார்? ஆவிக்குரிய விதத்திலே அவளுக்கு, அதாவது விளங்கிக் கொள்ள முடியாதபடி ஆண்டவர் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக அந்த சம்பவத்திலே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே கேட்கிறார், நீ பாருங்கள், அவளை கடைசியாக பிடிக்கிற காரியம், நீ போய் உன்னுடைய கணவரை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அந்த இடத்துல தான் பாருங்க என்ன நடக்குன்னு சொன்னால் சுவிசேஷம் பலிக்கிறது. எப்படி என்றால், அவள் சொல்லுகிறாள், எனக்கு கணவர் இல்லை என்று சொல்லி. ஆண்டவர் சொல்றார், நீ சொன்னபடிதான் அம்மா, நீ அப்படி அல்ல, நீ சொன்னபடிதான். ஏனென்றால்
உனக்கு ஏற்கனவே இத்தனை பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவரும் அப்படித்தான் சொன்ன உடனே அவளுக்குள்ளே உடனே அவளுடைய மைண்ட் என்ன செய்கிறது என்றால், என்ன இவர் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுகிறாரே, அப்படி என்றால் நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் சொல்லி விடுவாரோ சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே மேசியா வருவார் என்று அவள் அடுத்த சாப்டருக்குள்ளே போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு பேசுகிறவர் அவர்தான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லிவிட்ட வழியிலே அவள் அந்த குடத்தை வைத்து விட்டு என்ன செய்கிறாள், ஓடி அந்த கிராமத்துக்குள்ள போய் வந்து பாருங்கள், இன்னும் நான் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறாரே, இவர் யார், இவர் மேசியாவா என்று சொல்லி வந்து பாருங்கள். சுவிசேஷகம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த வார்த்தையை அவளுக்குள்ளே அங்கே என்ன செய்தார், அனுப்பினார். அந்த வார்த்தை என்ன செய்தான்னு சொன்னால், அவள் அந்த வார்த்தைகளை அந்த கிராமத்துக்குள்ளே கொண்டு போய் அங்கே என்ன செய்கிறாள், அந்த வார்த்தையை விதைக்கிறாள் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதான் அங்கே அவருடைய காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே இரத்தத்தை சிந்தி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து கல்வாரியிலே இருந்த நாட்களிலே புறப்பட்ட அந்த வார்த்தை தான் இன்றைக்கு என்னையும் உங்களையும் இந்த நாட்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி வருகிற வார்த்தையாக இந்த நாட்களை இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷம். இன்றைக்கு என்ன காரியம், இன்றைக்கு அற்புதங்கள் செய்கிறது அது இரண்டாவது பகுதி. ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த நாட்களில் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அப்படியானால் தான் வேதம் சொல்லுறது முடிவு வரும். அங்கே நீங்கள் மத்தேயு 24 அதிகாரத்தில் அந்த வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள், வேதம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு அற்புதங்கள் செய்கிற வேளையிலேயே முடிவு வரும் என்று சொல்லி வேதத்திலே இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? நாங்கள் அதை வார்த்தையை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த நாட்களை செய்கிற வேளையிலே அப்படியாக இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய அதாவது நாட்களே ஆண்டவருடைய வருகை வரும் என்பதை குறித்து இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படி அல்ல. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 13:24-13 வாசிக்கிறேன். முடிவு பரியந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப இது ரட்சிப்புக்குரிய காரியம். அப்ப தேவன் அந்த நமக்கு கொடுக்கிற அந்த முதலாவது இந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற அந்த கிரயம் முடிவு பரியந்தம் அந்த அந்த சர்க்கிளுக்குள்ள நாங்கள் நிக்க வேணும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை சுற்றி என்ன செய்கிறார், ஒரு வட்டம் போட்டிருக்கிறார். இதான் அந்த ரட்சிப்புடைய வட்டம். அப்ப ஆண்டவரை அறிந்த உடனே அந்த வட்டத்துக்குள்ளே நீ நிக்க வேண்டும் என்று சொன்னார். அதாவது எப்படி என்று சொன்னால், உலக ஆசைகள் உலக காரியங்களுக்குள்ளே நீ இழுப்புண்டு போகாதபடி அந்த ரட்சிப்புக்குள்ளே நீ இந்த முடிவு பரியந்தம் அந்த சர்க்கிளுக்குள்ளே நிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய காரியம். நீங்க பாருங்கள், வேதத்திலே ஆதிகாமத்திலே அங்கே காயின் ஆபேல் என்று சொல்லி இந்த நாட்களே சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த 2 சகோதரர்களுக்குள்ளே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே எரிச்சல் பொறாமை நிமித்தம் ஒருவரை ஒருவர் இந்த நாட்களை கொல்லும்படியாக இந்த நாட்களை காரியம் நடக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. என்ன காரியம்? காணிக்கை நிமித்தம், பலி செலுத்துகிறது நிமித்தம் இப்படிப்பட்ட காரியம் வருகிறது. ஆனால் அந்த சம்பவத்தில் இந்த நாட்களை அவன் தன்னுடைய சகோதரனை கொன்று விட்டு அவன் அப்படியே போகிறான் இந்த நாட்களை கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் போகிற வழியிலே ஆண்டவர் தேடி போய் சொல்லுகிறார், இந்த நாட்களை வாப்பா, உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் என்ன கூப்பிட்டது என்று சொல்லுகிறவங்களே அவன் சொல்லுகிறார், அந்த நாட்களில் என்னுடைய சகோதரன் எங்கே என்று கேட்கிறவங்களே தெரியாது. இவனுக்கு தெரியும், இவனே அடிச்சு தாக்காட்டி காரியங்களை செய்தவன். ஆண்டவரே எனக்கு தெரியான்னு சொல்லி அந்த வேளையில சொல்லுகிறவளே ஆண்டவர் சொல்லுறாரு, அப்படியானால் உனக்கு இந்த சாபங்கள் இந்த நாட்களை வரும் என்று சொன்ன வேளையிலே அவன் அந்த சாபத்துக்கு பயந்து இந்த நாட்கள் என்ன செய்யறான், தண்ணி ஒருவரும் கொண்டு போடாதபடிக்கு ஆண்டவரை நீர் என்ன செய்யும், ஒரு அடையாளத்தை போடும் சொல்லி கேட்கிறான். அருமையான கர்த்தருடைய உள்ளவர்களே, பாருங்கள் என்ன காரியம் சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல அடையாளத்தை போடும் என்று கேட்ட வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களே அவனுக்கு அந்த காரியத்தை செய்து முடியும். அதே மாதிரி தான் ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்முடைய ஒவ்வொருவர் மேலும் தன்னுடைய அடையாளத்தை அங்கே வைத்திருக்கிறார், முத்திரையை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மீது அந்த முத்திரை இந்த நாட்களில் தரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்திலே நான் நேற்றைய நாட்களில் சொல்லியிருந்தேன், அந்தி கிறிஸ்துடைய காலத்திலே ஒரு முத்திரை தரிக்கப்படும். அது அவனுக்குரிய அடையாளம், அது பரலோராட்சியத்துக்குரிய அடையாளம். அவனுக்குரிய அந்த அந்த அடையாளத்தை அவனிடத்தில் அந்த அடையாளத்தை பெற்ற நீங்கள் தான் அந்த நாட்களை என்ன செய்ய முடியும், அங்கே விற்கவும் வாங்கவும் முடியுமே ஒழிய அந்த அடையாளம் இல்லாமல் உங்களோட பேங்க்ல இருக்கிற உங்களோட சொந்த காசை கூட நீங்க எடுக்க முடியாது. காட்டை கொண்டே போட்டு எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா அது சரி வராது. ஒரு பொருளை விற்கணும்னு சொன்னா முடியாது. அடையாளம் போடப்பட்டவர்கள் தான் விற்கவும் வாங்கவும் முடியும் என்பதைத்தான் கடைசி காலத்தில் அந்த காரியம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய கர்த்தர் கல்வாரியிலே அந்த சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக உயிர்த்தார், எங்களுக்காக மீண்டும் வருவார் என்று வாக்கு கொடுத்த தேவன் அங்கே என்ன செய்கிறார், அவர் அங்கே கல்வாரி அந்த இரத்தத்தினாலே இந்த நாட்களில் என்ன செய்திருக்கிறார் என்றால் நம்மேலே ஒரு அடையாளத்தை இந்த நாட்களிலே போட்டு வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த அடையாளம் என்ன அடையாளம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காண்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியானால் அங்கே நமக்கு இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே போட்டிருக்கிற அந்த அடையாளத்தின் மூலமாய் அங்கே என்ன அடையாளம் என்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் போய் இந்த நாட்களிலே என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள்.
சீசர்களை உருவாக்குங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்ற ஆண்டவருடைய ராட்சியம் அப்படியே நிக்கிற ராட்சியம் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ராட்சியம் அதாவது நாட்களை ஆற்றை போல் இந்த நாட்களை உலகம் எங்கிலும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய ராட்சியமாக அந்த நாட்களில் இருக்கிறது. நற்செய்தி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சுவிசேஷம் இந்த நாட்களில் சொல்லப்பட வேண்டுமா இருந்தால் அந்த நாட்களிலே நமக்கு அடையாளம் போட்டிருக்கிறபடி இந்த நாட்களிலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை இந்த நாட்களிலே நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த அடையாளம் இந்த நாட்களில் விசுவாசிகளுக்குரிய அடையாளம் என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களிலே அந்த அடையாளத்துக்குரிய காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களிலே திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 17-18 வாசிக்க கேட்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை திரட்டுவார்கள். இது தேவன் கொடுத்த ஒரு அடையாளம். பாருங்கள், இரண்டாவதாக நவமான பாசைகளை பேசுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாவொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் இந்த நாட்கள் என்ன செய்வார்களாம், கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ விசுவாசிகளுக்கு கொடுத்த ஒரு அடையாளம் என்று சொல்லுகிற விட இந்த நாட்களே அதிகாரம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லக்கூடியதாக இருக்கு இந்த வார்த்தையை பார்க்கிற வேளையில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் ஒருவனுக்கு லோகத்தில் உள்ள ஒருவனுக்கு கொடுக்கலையா. நீ பாருங்கள், ஆண்டவர் அறியாத மனுஷனுக்கு ஆண்டவர் பிசாசுகளை திரத்துங்கன்னு சொல்லல. இவங்க பிசாசுகளை திருத்துவாங்களா? இவங்க திரத்த மாட்டாங்க. திரத்துறான்னு சொல்லி போட்டு இன்னும் கூட பிசாசுகளை தான் நாங்கள் கூட்டி விட்டு போவாங்க. ரெண்டு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க பாருங்க, நம்முடைய தேசத்திலே நாங்கள் அந்த சிறு வயசுல இருக்கிற வேளையிலே அங்க என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னால், பில்லி சூனிய கட்டுகள் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த மந்திரவாதிகள் இருக்கணும். அவையில் இந்த நாட்களில் வருவினும் வந்தா அந்த நாட்கள் ஒரு குடும்பத்திலே கஷ்டம், நெருக்கம், துன்பம் இந்த நாட்கள், இப்ப வியாதி, இப்படி என்ற உடனே இந்த நாட்களை அவர்கள் நினைக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால், அது இந்த நாட்களில் ஏதோ யாரோ எனக்கு பில்லி சூனியம் செய்து விட்டார்கள், அப்படியாக செய்து விட்டார்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இது மனுஷனுக்குள்ள ஒரு பிரமை. ஐயா கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக அந்த நாட்களை பார்க்க வேண்டும். இன்றைய பாருங்கள், ஒரு சிலரை பார்க்கிறவர்கள் இன்றைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கூட ஒரு சிலர் இந்த நாட்களை சொல்லுறாங்க, இந்த நாட்களில் ஏதோ செய்துட்டாங்க போல இருக்குது, ஆண்டவர்கிட்ட ஊழியத்தை செய்ய முடியாமல் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், அது நம்முடைய மனப்பிரமை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். உனக்குள்ளே ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தால், உண்மையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால், உண்மையிலே கர்த்தருடைய இரத்தம் இருந்தால், வேதம் சொல்லுகிறது யாக்கோவுக்கு எதிரான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறுசலுதல் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் உனக்கு எதிராக ஒரு மந்திரம் இல்லை, உனக்கு எதிரான மந்திர தந்திரங்கள் மாயங்கள் ஒன்றுமே பலிக்காது. ஏனென்றால் உண்மையிலே இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய இரத்தம் இல்லை. இந்த பூமியிலே பாருங்கள், மத்தேயு சொல்லப்பட்ட பிரகாரம் மரியாளுடைய வயிற்றிலே பிறந்து மரித்து உயிர் தெழுந்த அவர் மனுஷனாக இந்த நாட்கள் இந்த பூமியில வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய அந்த அந்த வெளியேறப்பட்ட இரத்தம் தான் உண்மையிலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மரித்து போற ஒரு மனுஷனுடைய இரத்தத்தை இந்த நாட்களில் அங்கே இந்த நாட்களில் உண்மையிலே இருக்கிறதல்ல என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அது வெளியேறப்பட்ட இரத்தம் மட்டுமல்ல, பரலோகத்திலே இருந்து இந்த நாட்களில் இறங்கி வந்த அந்த இரத்த துளியாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன் சொல்லி அப்படி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அவருடைய அந்த பரிசுத்த இரத்தம் பாருங்கள் அங்கே எப்படியாக அந்த எபிரேயர் ஆக்கத்திலே இந்த நாட்களில் தெளிவாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பாவமும் அறியாத தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் அந்த இரத்தம் நன்மைகளை பேசும். ஐயா, ஆவிலுடைய இரத்தத்தை விட ஆண்டுடைய இரத்தம் நன்மைகளை பேசும், பருந்து பேசும், நோய்களை குணமாக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இப்படிப்பட்ட அந்த இரத்தம் இந்த நாட்களை நமக்குள்ளே இருக்குமா இருந்தால், அந்த இரத்தம் இந்த நாட்களில் என்ன செய்யுமா, அங்கே பிசாசுகள் அந்த இரத்தத்தை கண்டு இரத்தம் என்று சொல்லுகிற வேளையிலே நடுங்கும். நீங்க சொல்லி பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்னு சொல்லி பாருங்க, அலர்வான், அவர் வந்துட்டார், நமக்கு அலுவல நாம அவுட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அது மட்டுமல்ல, நவமான பாசைகளை பேசுகிற வேளையிலே தேவனோடு இந்த நாட்களில் நாங்கள் பேசுகிற பாசைகளாக இருக்கிறது. அதே வேளையில் இந்த நாட்களிலே அங்கே சில காரியங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய ரகசியங்களை அறிகிற பாசை தான் அந்த நவமான பாசைகள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். சர்ப்பங்களை எடுப்பார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதாவது சர்ப்பங்களை எடுப்பார்கள் சொன்னால் நாங்கள் போய் வில்லங்கமா ஒரு பாம்பை பிடிச்சி அப்படியா செய்கிற காரியம் அல்ல. அங்கே நம்மை ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வந்து அவர்கள் துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சர்ப்பங்கள் இருக்கிற இடத்துல நம்மை போட்டாலும் அந்த இடத்துல அந்த சர்ப்பங்கள் ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் கர்த்தர் சர்ப்பத்தினுடைய வாயை கட்டுவார். தானியேல் சிங்கக்கவியில போட்ட வேலையில சிங்கத்தினுடைய வாயை கட்டின தேவன் இந்த காரியத்தை செய்ய மாட்டார். ரொம்ப சரி சிந்தித்து பாருங்க.
சிங்கமா சர்ப்பமா பெரியது கர்த்தருடைய பிள்ளைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இப்ப பாம்புகள் இந்த நாட்கள் இருக்கிற இடத்துல போட்டால் அங்கே என்ன செய்யும்? பாம்பு கொத்தி ஒரு மனுஷனை கொண்டு போடுமே ஒழிய வேறு ஒன்று நடக்காது. ஆனால் சிங்கம் அப்படி இல்லையே. அவன் உயிரோட போறதுக்குள்ளே அவனை பிச்சு போடும். 4000 பிச்சு போடும். மாதிரி உயிரோடே அப்பயே துடிச்சு துடிச்சு சாக வேண்டிய கட்டத்தில் இந்த நாட்களே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாவொன்றை குடித்தாலும், யாராவது இந்த நாட்களே இவன் செத்து போட்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சாவுக்கு ஏதுவான காரியங்களை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. வேதத்திலே பாருங்கள், அதாவது வேதத்திலே அல்ல, இந்த நாட்களிலே இந்த இந்தியா தேசத்திலே வாழ்ந்த சாது சுந்தர் சிங் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய ஊழியர், அந்த நாட்களிலே பாருங்கள், அந்த ஊழியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவர் எப்படியாக அந்த நாட்களில் இருந்தார் சொல்லி சொன்னால், ஆண்டவருக்காக அந்த நாட்களை மரித்தார் சொல்லி எங்கே பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை. அவருடைய வாழ்க்கை இந்த நாட்களை பாருங்கள், ஒரு சீக்கிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய குடும்பத்தார், உறவினர்கள் அங்கே எல்லாரும் அவரை என்ன செய்தார்கள்? ஒதுக்கி வைத்தார். அது மட்டுமல்ல, அவருடைய சொந்த குடும்பம், தாய் தகப்பனே அவருடைய சாப்பாட்டுல அங்கே என்ன செய்தார்கள்? நஞ்ச வச்சு இந்த நாட்களை கொடுத்தார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் மரித்து விட்டாரா? இல்லை. கர்த்தர் அந்த இடத்திலே பாருங்கள், தன்னுடைய ராஜ்யத்துக்காக தனக்காக தெரிஞ்சு கொண்ட அந்த பிள்ளையை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதத்தை செய்து அவர் அந்த நாட்களிலே வாழ்ந்த காலத்திலே அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செய்து இந்த நாட்களை கர்த்தருக்காக மரித்தார்னு சொல்லி எங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இதுதான் இங்கே சாவுக்கேதுவானவைகளை சர்ப்பங்கள் எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாவொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது சுத்தமாவார்கள். ஒரு ஆண்டவரோடு நடக்கிற ஒரு மனுஷன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுகிற வேளையிலே ஜெபத்திலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே அற்புதமான காரியத்தை செய்வார். வியாதிஸ்தர், அருமையான நோயோடு இருக்கிற மனுஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர்களுக்காக ஒரு சின்ன ஒரு ஜெபம் எடுக்க அந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். இதுதான் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அவர் விசுவாசி என்று சொல்லப்படுகிற வேளையிலே அவனை எப்படியாக அந்த நாட்களில் நாங்கள் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி சொன்னால், அவனுடைய ஜெப வாழ்க்கை, அவனுடைய ஜெபிக்கிற வேளையிலே என்ன காரியங்கள் நடக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் படுகிறது. அதே வேளையிலே பாருங்கள், நீங்கள் ஆண்டவரோடு இந்த நாட்களிலே நன்றாக இடைப்பட்டு விட்டு நீங்கள் ஒரு தெரியாத இடத்துக்கு நடந்து போங்கள். அந்த இடத்துல அசுத்தாய் பிடித்திருந்தால் அந்த அசுத்தாவி நேர கதைக்கும் ஐயா, எப்படியா வந்து சொல்லும். அதாவது எப்படின்னு சொன்னால், ஐயோ உனக்குள்ள ஒரு விசேஷித்த காரியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அசுத்தாவிக்கு இந்த நாட்களை எப்பொழுதும் ஆண்டோடைய பிள்ளைகளை இந்த நாட்களை தெளிவாக தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்கள், அங்கே பாருங்கள் எப்படியாக சொல்லப்படுகிறது என்றால், அங்கே பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், இரட்சகராய இயேசு கிறிஸ்துடைய அதாவது அவருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற பவுல் எப்படியாக ஆண்டவருக்காக வைராக்கியம் காட்டுகிறார் என்பதை குறித்து அங்கே எதிரி அறிந்திருக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் பிசாசுடைய காரியங்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது சொன்னால், நாங்கள் போய் அவரோடு சேர்ந்து தோல்ல கை போட்டு, பிரதர் வாங்க 2 பேரும் இந்த நாட்களை என்ன செய்வோம், 2 பேரும் பாவம் செய்வோம் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் செயல்படுகிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. நீ தேவனாலே பிரிக்கப்பட்ட மனுஷனா இருந்தால் வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே முடிவு பரியந்தம் அவருக்குள்ளே நிலைத்திரு. அங்க பாஞ்சு இங்க பாஞ்சு இந்த நாட்கள் போகாது. இந்த நாட்களை உன்னுடைய உறவினர்கள் இந்த நாட்களை உன்னை கூப்பிட்டு விட்டார் இந்த பாவம் செய்யும்படியாக, அல்ல இந்த காரியத்தை செய்யும்படியாக, அல்ல உன்னுடைய சொந்த மனைவியோ கணவனோ அல்லது இந்த நாட்களில் சகோதரங்களோ யாரா இருந்தாலும் கூப்பிட்ட உடனே இந்த நாட்களை உடனே இந்த காரியத்தை செய்ய வேணும்னு சொல்லி இந்த நாட்களை போகாது. இன்றைக்கு அநேக காரியம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரியம் என்ன, இன்றைக்கு ஒரு சகோதரன், அந்த குடும்பத்தில் ஒரு சகோதரன் அங்கே ஆண்டவரை அறிந்திருப்பான், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வான். ஆனால் அவருடைய சகோதரர்கள் ஆண்டவர் அறியாமல் இருந்தால் அவர்களுடைய அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளே, அவர்கள் செய்கிற காரியங்களுக்குள்ளே இவர் அந்த இடத்திலே பங்கு கொள்ளுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப நான் திருமண வீட்டுக்கு போக வேண்டாம்னு நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த இடத்திலே நடக்கிற காரியங்களே நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். விக்கிரகங்களுக்கு படைத்ததை அங்கே உட்கொள்ளாதே என்று சொல்லுகிற வேளையிலே ஒரு ஊழியர் சொல்லியிருந்த அந்த நாட்களிலே, பிரதர் அதை ஜெபிச்சுட்டு சாப்பிட்டா எல்லாம் போயிடும் சொல்லி வேதத்திலே அப்படி சொல்லப்படவில்லை. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை உண்ணாது என்றுதான் சொல்லப்படுகிறதை ஒழிய ஜெபித்து போட்டு அதை சாப்பிடும் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தவறான காரியங்கள், தவறான செயல்பாடுகள். அப்ப அதை ரொம்ப அதாவது நாங்கள் துல்லியமாக அந்த காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமை பிள்ளைகள். அப்ப அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக சொல்லுகிறது. எப்படி என்று பார்க்கிற வேளையிலே இங்கே இந்த மார்க்கு 16:17 சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே
என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நோமான பாசையை பேசுவார்கள், சர்ப்பங்களுக்கு எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாவொன்றை கொடுத்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கை வைப்பார்கள், அவர்கள் சுத்தமாக. 5 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எபேசியரிலே 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம் 5 வகையான ஊழியங்கள். அதே மாதிரி 5 வகையான காரியங்களை இந்த நாட்களை செய்யும்படியாக இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை நியமித்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தம்மை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய அந்த நற்செய்தியை அறிவிக்கும் போது அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று அங்கே இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே விரும்பினார் என்று வேதம் தெளிவாக இந்த நாட்களிலே கற்பிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய திட்டம் என்ன, தீர்மானம் என்னன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு விசுவாசியும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சில இடங்கள்ல பாருங்க, பெரிய ஊழியக்காரன் செய்யாத காரியத்தை ஒரு சாதாரண விசுவாசி செய்துட்டு போவார். இது அப்படி அநேக சாட்சிகள் சொல்ல முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அந்த விசுவாசி என்று சொல்லப்படுகிறவன், அவனுக்கு எந்த விதமான காரியம் இல்லை. அவன் தேவனோடு இருந்து வேதத்தை வாய்ச்சி காலையில் எழுந்து ஜோம் பண்ணி காரியத்தை செய்துட்டு முடிச்சுட்டு வருவான். ஆனா ஒரு போதர் என்று சொல்லப்படுகிறவர் இந்த நாட்கள் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அவருடைய பெயர் இந்த நாட்களை பெருமையாக இந்த நாட்களை அடிக்கிற வேளையிலே ஆண்டவரோடு அந்த உட்காருகிற நேரத்தை, உட்காருகிற காலத்தை இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அவர்கள் இந்த நாட்களை அங்கே தவிர்க்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தான் இன்றைக்கு அவர்களாலே ஒரு காரியம் செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒரு விசுவாசினால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்றுதான் சொல்லப்படுகிறதை ஒழிய, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த விதமான ஒரு பெரிய வரம் பெற்ற ஊழியரால் நடக்கிற காரியம், பெரிய அதாவது ரெவரன் போதகர் அப்படிப்பட்டவர்களால் நடக்கிற ஊழியம் என்று இல்லை. விசுவாசி சாதாரணமாக சொல்லப்படுகிற ஒரு பிலிவர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்களா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து, வேதம் சொல்றதை பாருங்கள், அசுத்தாவிகளை திரட்டவும் சகல வியாதிகளை சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாட்களே பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன செய்தார்? முதலாவது என்ன செய்ய வேண்டிய காரியம், அசுத்தாவிகளை திரட்டும்படியாக அந்த அதிகாரத்தை இந்த நாட்களை தேவன் கொடுக்கிறார். 2வது, சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்குவதற்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். இதான் ஆண்டவர் செய்த 2 காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த காரியத்துக்குள்ளே எல்லா வகையான காரியம் இந்த நாட்களை அடங்குகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அசுத்தாவிகளை திரட்ட வேண்டும், வியாதி உள்ளவர்களை அங்கே குணமாக்க வேண்டும். ஒரு விசுவாசி இருக்கிற இடத்துல அநேக நோயாளி இருந்தார் என்று சொல்லி சொன்னால், உண்மையிலே அவனுக்குள்ளே அந்த அந்த விசுவாசி இந்த நாட்களில் ஆண்டவருடைய விசுவாசத்திலே இல்லை என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கணும். அந்த சூழ்நிலையில் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய வல்லமை கிரியை செய்யணும் ஐயா. ஒரு விசுவாசி காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவானா இருந்தால் பக்கத்து வீடு அதிரவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அசுத்தாவி அந்த வீட்டில் இருக்கிற அசுத்தாவி அலறவன், ஜெபிக்க துவங்கிட்டான் என்று சொல்லி அலறவனும் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இதைத்தான் இங்கே இன்றைக்கு சொல்லக்கூடிய காரியம். இப்படியாக நாங்கள் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை வைத்து செயல்படுவோமா இருந்தால் இந்த நாட்களிலே தேவன் நம்மை கொண்டு அநேக காரியங்களை இந்த நாட்களில் செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மோசையை எடுத்து பாருங்கள். மோசே ஒரு சாதாரண மனுஷன் ஐயா. மோசே ஒரு பெரிய ஒரு ஆள் இல்லை. பாருங்கள், மோசே பாருங்கள், அங்கே தேவனுடைய அதாவது ஆண்டவருடைய திட்டத்தின்படி அரண்மனையிலே வளர்க்கப்பட்டு அரண்மனையிலே காரியங்களை கற்று காரியங்களை செய்திருந்தாலும், அங்கே பாருங்கள், அங்கே அந்த சந்தர்ப்பம் வருகிற வழியில அரண்மனையிலிருந்து திரட்டப்பட்டு இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அவர் ஓடுகிறார். ஓடினதுக்கு பிறகு என்ன காரியம் செய்கிறார்? எந்த அரண்மனையில் இருக்கிறார்? காட்டுக்குள்ள இருக்கிறார் ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆடுகளை மேய்த்துக்கொண்டு, மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக்கொண்டு இந்த நாட்களில் என்ன செய்கிறார்? அங்கே முச்செடிகளும் காடுகளும் நிறைந்த இடங்களுக்குள்ளே நடந்து திரிஞ்சு கொண்டிருக்கிறார். கரிமான அன்பு பிள்ளைகளை, அப்ப அப்படிப்பட்ட வாழ்ந்த அந்த மோசையை ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். சந்தித்து இந்த நாட்களில் சகல அதிகாரங்களும் இந்த நாட்களை கொடுக்கிறார். பாருங்கள், மோசே செய்த காரியம் இன்றைக்கு எந்த 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 அதாவது எந்த ஊழியரோ இந்த காரியம் செய்யவில்லை. ஆண்டவர் சொல்கிற கோல நீட்டப்பா என்று சொல்லுகிற வழியில் நீட்டுகிற வழியில் சமுத்திரம் 2ஆக பிளக்கிறது. எவ்வளவு ஒரு அற்புதமான மிரக்கல். சாதாரண மனுஷன் மூலமாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே ஆண்டவரை அவ்வளவாக விசுவாசித்தார் என்பதை தான் அங்கே எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பெரிய காரியம் இல்லை. மோசே பாருங்க எப்படியா விசுவாசிக்கிறான்னா, நீங்க பார்க்கணும் மோசே இந்த காரியத்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். அந்த ரட்சி வேணும், அதே வேளையில ஆகாரம் வேணும் என்று சொல்லி
எங்களை கொல்லும்படியாக இந்த நாட்களை வனாந்திரத்திலே கொண்டு வந்தீரா? ஏன் நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நாங்கள் அதை சாப்பிட்டிருப்போம், இப்படி என்று தர்க்கங்கள் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா எல்லாவற்றுக்கும் மோசே என்ன செய்து அமைதியாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே அங்க ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேட்ட, இங்க வாப்பா, விட்டுரு, இவங்களை அழிச்சுடுறேன் என்று சொல்லி சொல்றார். இப்போ மோசே அந்த இடத்துல நம்ம தடவை என்ன சொல்லி இருப்போம்? ஆண்டவரே அழிச்சுடுங்க ஆண்டவரே, கொஞ்சம் சனம் குறையட்டும், மீதி காரியத்தை நாங்கள் பார்ப்போம் ஆண்டவர், இவங்கள பெரிய தலையடியா கிடக்க ஆண்டவரே, அப்படியானா அழிச்சுடுங்கன்னு சொல்லி. ஆனால் மோசே அப்படி சொல்லவில்லை. ஆண்டவரே, இவர்கள் உங்களுடைய ஜனங்கள் அப்பா, நீங்க தான் அழைச்சு வரும்படியா சொன்னீங்க, என்னுடைய ஜனம் அல்ல, உங்களுடைய ஜனம் அப்பா. இன்றைக்கு நாங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ 6,00,000 காலாக்கள் இவ்வளவு பெரிய ஆக்களை நான் நடத்தினான் என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்வோம், ஒரு கொலரை இழுத்து விட்டு, அதாவது நாட்களே ஒரு கம்பீர நடையொண்டு இந்த நாட்களே நடந்து கொண்டு போவோம். என்ன சொன்னா இவ்வளவு லட்சக்கணக்கில் என்ன தினம் பின்னால தொடர்ந்து வருதுண்டு. இன்றைக்கு ஒரு தேசத்தை ஆளுகிறவர் 10-15 பொடிகார்டு அதில் இருந்தோன்னு பார்க்குற நெஞ்ச நிமித்தி கொண்டு தான் இந்த நடப்பினம் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏன்னு சொல்லி சொன்னால் ஏதோ அந்த நாட்களில் தேசத்தை இவர்களாம் தலையில கொண்டு திரிகிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை, அது தேவனால் நியமிக்கப்பட்டதை அவர்கள் உணர்வதில்லை. அப்ப இப்படியான சூழ்நிலையிலே பாருங்கள், இங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொன்னால், இந்த மோசே, வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், இந்த பூமியிலே மோசையை போல ஒரு சார்ந்த குணம் முழுவதும் இல்லை என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே மோசே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவரே, அப்படியானால் இந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பேரை என்ன செய்து விடுங்க, கிறுக்கிடுங்க, வேண்டாம் ஆண்டவர், அவன் பாவம் ஆண்டவர். ஆண்டவரால் அதுக்கு மேல ஒரு மறுபடியும் சொல்ல முடியாம போய்விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பாருங்கள், அந்த காரியம் சொன்ன உடனே ஆண்டவர் அப்படியே அமைதியாகி போயிட்டார். நீ என்னண்டாலும் செய்து பிடியப்பா, அவங்கள்ட்ட அடியை குத்த வேண்டா, நீ என்ன வேண்டா நீ செய்து முடி இந்த நாட்கள் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் அந்த அப்படியே விட்டுட்டு இந்த நாட்களை போறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களே அவனுடைய மோசேனுடைய சுபாவம், மோசேனுடைய செயல்கள், மோசேனுடைய காரியம்தான் இந்த நாட்களில் என்ன இருந்ததுன்னு சொன்னால், தேவனுடைய கண்களிலே ஒரு கிருபையை கிடைத்து அங்கே உயர்த்தும்படியாக தேவன் அந்த இடத்துல செய்கிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். மோசேனுடைய கரங்களால் செய்யப்பட்ட அற்புதங்கள், தடியை போடுகிற வழியில பாம்பாக வருகிறது, வாதைகளை இந்த நாட்களில் மோசே மூலமா இந்த நாட்களில் நீ போய் அந்த காரியத்தை செய்ய ஆண்டவர் அனுமதிக்கிறார். 10 வாதை இந்த பிரகாரம் சொல்லுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி காரியத்தை செய்கிறார். எகிப்து தேசத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், வனாந்தரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுக்கும்படியாக மோசே மூலமா அங்க வந்து வேறு ஒருவரும் அந்த இடத்திலே வந்து கண்மலையை பார்த்து பேசவும் இல்லை, கண்மலையை பார்த்து அடிக்கவும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே தான் அந்த இடத்திலே செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய நியமனங்கள். அப்ப மோசே யாருன்னு சொன்னால் தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனாக அந்த நாட்களில் இருந்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சாதாரண ஒரு மனுஷனை வைத்து ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கிறார். சாதாரண ஒரு மனுஷனை வைத்து வனாந்தரத்திலே அந்த நின்ற அந்த ஜனங்கள் அவ்வளவு பேருக்கும், அவர்களோடு சென்ற மிருகங்கள், அப்படியான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் தண்ணீர் கொடுக்கிற தேவன் சொல்லி சொன்னால், அவர் எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள தேவனா இந்த நாட்களை இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு விசுவாசிகளா இருக்கிற நாங்கள் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், சிம்பிளா நினைச்சு கொள்றோம். நாங்கள் ஒரு பிலிவர்ஸ் பிலிவர்ஸ் என்று சொன்னா நாங்கள் சாதாரணமா இருக்கிறோம். நம்மை கொண்டு இந்த நாட்களில் தேவன் அற்புதங்களை செய்வார். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அவருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுப்போமா இருந்தால் கர்த்தர் நம்மை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார் என்பதை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியை நீ விசுவாசி. ஆனால் தேவன் உன்னை கொண்டு செய்ய அங்கே இந்த நாட்களில் இன்றைக்கு தயாராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அங்கே இந்த நாட்களை பாருங்கள், அந்த அடையாளங்கள் எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களை சீசர்களுக்கு அவர் தன்னுடைய சீசர்களை அழைத்து அசுத்தாவிகளை திரட்டவும், வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அதிகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய அவரை தன்னை பின்பற்றுகிறவர்கள் இப்படியாக அந்த நாட்களிலே அற்புதங்களை செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் விரும்பினார். மனுஷன் விரும்பவில்லை, ஆண்டவர் விரும்பினார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14-15 இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நாங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்திலே அங்கே இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். 3ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கிறேன், அது இதே காரியத்தை சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், பாருங்கள், முதல் அங்கே என்ன செய்தார், அதிகாரங்களை கொடுத்தார். மத்தேயு 10:1 பார்த்தோம். இந்த நாட்கள் இங்கே சொல்லப்படுகிறது அங்கே எப்படி என்று சொன்னால், தம்மோடு அவர் அவ்வளவு பேரையும் தெரிந்து கொண்டு தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணத்தக்கதாகவும் அவர்களை அனுப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம்.
அப்ப பாருங்களேன், எப்படியான்னு சொன்னால் இங்கே 3வது பகுதி நாட்கள் என்ன வருகிறன்னு சொன்னால் கோஸ்பில், அருமையான கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. இப்ப குணமாக்குறது ஒரு பகுதி இருக்கிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசை திரத்துகிறது ஒரு பகுதி இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளே இந்த நாட்களில் என்ன முக்கியமான காரியம்னு சொன்னால் சுவிசேஷகம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே இந்த இடத்திலே சொல்லப்படுவதை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை பாருங்கள், அவர்களுக்கு என்ன செய்தார்களாம்? அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இந்த காரியங்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கணும் விசுவாசி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இழிச்ச வாயனா இருக்கக்கூடாது. விசுவாசி எப்படின்னா அதிகாரத்தோடு இருக்கணும். ஐயா, இன்றைக்கு ஒரு சில இடத்துல பாருங்கள், ஊழியக்காரன் போய் பெரிய வல்லமான ஊழியக்காரன் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். ஆனா அந்த இடத்துல அந்த அவனுடைய நோயோ குணமாகிறதோ அந்த காரியங்களோ இல்லை. ஆனால் அதே வேளையில பாருங்கள், ஒரு சாதாரண விசுவாசிவே அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவான், டக்குன்னு அந்த காரியம் கர்த்தர் சோப்படுது. எப்படி? இன்னைக்குதான் முக்கியமான காரியம். சொல்லுவாங்க, 10 வருஷமா நான் இங்க வந்து போறேன், 10 வருஷமா அவங்க ஜெபிச்சாங்க, இவங்க ஜெபிச்சாங்க. இந்த பிரதர் வந்து சும்மா அப்படி ஒரு சின்ன கையை வச்சு ஜெபிச்சார், அது உடனே இந்த இதுல இருந்து காரியம் இந்த நாட்களே போயிட்டுன்னு சொல்லுவார். இன்னைக்கு இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு வருகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல பாருங்கள், பெரிய வேதபாரர்கள் எல்லாம் இருந்தார்கள். பெரிய அதாவது நாட்களே பரிசேயர் இருந்தார்கள், வேதபாரர்கள் இருந்தார்கள், இப்படியாக எல்லாரும் அந்த இடத்துல ஆலயத்தில் கூடியிருந்தார்கள். ஆனா அந்த இடத்துல கூனியா இருந்த மனுஷி, அவள் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டுகளாக அந்த நாட்களில் அந்த கூனியாக அவள் இருந்த நாட்களில் இருந்தாள்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆனால் என்ன சம்பவம் நடக்கிறது? முதலாவது ஆண்டவர் வந்து இந்த நாட்கள் என்ன செய்யறார்? ஒன்றுமே செய்யல. முதலாவது அவர்கள் என்ன, அவளை கூனியிலிருந்து நிமிர பண்றார். ஐயா, ஒரு மனுஷன் கூனியா இருந்தான்னு சொல்லி சொன்னால் அவன் பரலோகத்தை பார்க்க முடியாது. என்னத்தை பார்ப்பான்? பாதாளத்தான் பார்த்து கொண்டிருப்பான். இதான் இந்த பிசாசுடைய தந்திரங்கள். அவன் பிசாசு ஒரு மனிதனை கட்டி வச்சுக்கிறான்னு சொல்லி சொன்னால் அவன் என்ன செய்வான்? கீழே பார்த்துக் கொள்ளணும். ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பண்டி என்ன செய்யுமா? பண்டி ஒரு நாள் மேலே பார்க்காது. பண்டி என்ன செய்யணும்னா கீழே பார்த்தா அது மேஞ்சி கொண்டு போய்கொண்டே இருக்கு மாதிரி கர்த்தருடைய. ஆனா பண்டி சாகுற இடத்துல கடைசியா என்ன செய்யும்? மேலே பார்க்குவாங்க, கர்த்தருடைய தூக்குவாங்க. அருமையான அன்பு பிள்ளைகளை, அதே விதமாகத்தான் இன்றைக்கு என்ன மாதிரின்னு சொன்னால் இன்றைக்கு அந்த சூழ்நிலைக்கு இன்றைக்கு ஜனங்கள் இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதனாலே பாருங்கள், அங்கே சபைகளுக்குள்ளே இருந்த அந்த கூனை, அந்த சகோதரிக்குள்ளே இருந்த அந்த கூனை இந்த நாட்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே அவளுக்கு சுகம் கொடுத்து அவளை நிமிர்ந்து நடந்து பரலோகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும்படியாக தேவன் அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏன் அந்த வேதபாரர்களால் முடியலையா? பெரிய அதாவது பட்டியை போட்டு நிற்கிறாங்க, தொப்பியை வச்சு நிற்கிறாங்க, கையில தடியை வச்சு கொண்டிருக்கிறாங்க, நாரியில 5-6 துணியை சுத்தி லோ எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு காரியத்தை செய்து கொண்டு இந்த நாட்களை நாங்கள் வேதபாரர்கள் பட்டியை ஒட்டி வச்சு கொண்டிருக்கிறாங்க. இவங்களால ஒன்றும் செய்ய முடியாம இருக்கு. ஆனா இங்க ஆண்டவர் சாதாரணமா வந்து அந்த காரியத்தை செய்து முடிக்கிறார். இதைத்தான் ஆண்டவர், இந்த அதிகாரத்தை தான் ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறான்னு சொன்னா விசுவாசிகளுக்கு தான் கொடுக்கிறார் ஆண்டவர் நாட்கள். அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கிற வேளையிலே அந்த அதிகாரத்தை பெற்று இந்த நாட்களிலே இந்த விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து ஊழியக்காரல வருகிற வேளையிலே அங்கே எந்த இடத்திலிருந்து நான் வளர்ந்தேன் என்பதை குறித்து இந்த நாட்களை நான் பார்த்து இந்த நாட்களை நான் இருப்போனா இருந்தால் ஆண்டவர் அனுதினமும் நம்மோடு கூட இருந்த நாட்களை வழிநடத்துவார். ஆனா இன்றைக்கு அடுத்த ஸ்டெப்புகளை நாங்கள் வருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் எந்த இடத்திலேருந்து நம்மை அழைத்தார் என்பதை நாங்கள் முற்றுமுழுதாக மறந்து போகிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இதனாலே தான் இன்றைக்கு நம்மாலே ஒரு அற்புதங்களோ ஒரு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒரு காரியத்தை செய்யவோ முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களை தள்ளப்பட்டு இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே எப்படி என்று சொன்னால் முதலாவதாக இந்த அடையாளம் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்றால் கிரேக்க மொழியில சொல்லப்படுகிறது சிமெயோன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது எப்படி என்றால் உண்மையான சீசர்களால் செய்யப்படும் போது கூறப்படும் சுவிசேஷ நற்செய்தி உண்மை என்று அங்கே இந்த நாட்களை உறுதிப்படுத்தும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சிமெயோன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை கிரேக்க மொழியில பார்க்கிற காரியம். அதாவது எப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யம் வல்லமையோடு இந்த உலகத்துக்கு இந்த நாட்களை வந்து விட்டது என்பதை அங்கே இந்த நாட்களிலே கூறுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களை எப்படி சொல்லி சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்குள்ளே தான் இந்த நாட்களை தேவனுடைய ராஜ்யம் இந்த நாட்களை இருக்கிறது என்பதை தான் ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறது எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறதை இந்த நாட்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அதனாலே தான் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மத்தேயு 12:22 சொல்லப்படுகிறது, நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை அங்கே திரத்துறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. யாரிடத்திலே? உங்களிடத்திலே வந்திருக்கிறன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே.
10, 12, 28. அப்ப தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோராட்சியம் என்பது தேவன் தம்முடைய வல்லமையையும் மகிமையையும் அங்கே மற்றும் சாத்தானின் அதிகாரத்துக்கு எதிராக அந்த நாட்களிலே உரிமை ஆகியவற்றை அங்கே மேன்மையாக உறுதி செய்ய தேவன் இந்த உலகத்திற்கு இந்த நாட்களே வரவேண்டிய அவசியம் என்ற கருத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு பாருங்கள், இது அங்கே ரட்சிப்பு திருச்சபை என்பவைகளை விட மேலான இது தேவனுடைய கிரியைகளை அனைத்தும் மீதான வல்லமையை இந்த நாட்களிலே தம்மை இந்த நாட்களிலே வெளிப்படுத்துவதாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்றால் தெய்வீக வல்லமை செயல்படுவதை உறுதி செய்வதே ராட்சியம். அப்ப தெய்வீக தேவனுடைய காரியம் அங்கே அந்த வல்லமை அங்கே செய்வதை உறுதிப்படுத்துகிறதே தேவனுடைய ராட்சியம். அது எப்படி என்று சொன்னால் ராட்சியமாகும். இந்த பூமியிலேயே தமது மக்களில் அவர்கள் இருதயங்களிலும் தமது ஆவிக்குரிய ஆளுகையையும் தேவன் இந்த நாட்களிலே தொடங்குகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்? அந்த ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய செயல்பாடுகளை இந்த நாட்களில் இந்த பூமியிலே இருக்கிற நாட்களிலே இந்த நாட்களிலே என்ன செய்கிறான்னு சொன்னால் ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே அங்கே தொடங்குகிறதை அங்கே இந்த நாட்களிலே வேதத்திலே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே இந்த வேத பகுதி இந்த நாட்கள் சொல்லுவது 23வது வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவார், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என்னில் அன்பாயிராதவன் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே அப்ப தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறதை எப்படியாக அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்குள்ளே இருக்கும் ஐயா, ஒரு விசுவாசிக்குள்ளே இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த இடத்திலே அப்படியாக தேவனால் அழைக்கப்பட்ட அந்த மனுஷனுக்குள்ளே இருக்குமா இருந்தால் அவன் மூலமாய், அவனுடைய கரங்கள் மூலமாய் இந்த நாட்களில் தேவன் அநேக அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வேத பகுதியை இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கும்படியாக அந்த நாட்களை நான் வாஞ்சிக்கின்றேன். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே அந்த தேவனுடைய ராஜ்யம் என்ற இடத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள கிறிஸ்து தமது மக்கள் மத்தியிலே இருந்து அவர்கள் மூலம் இந்த நாட்களை என்ன செய்கிறாராம்? கிரிகை செய்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? அந்த மக்கள் மத்தியிலே இந்த நாட்களை கிரிகை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால் பாருங்கள், யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அதாவது யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் சொல்வது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவில் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களை என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால் அங்கே அவர்களுக்கு பிரதியுத்தரம் சொன்னார், நீங்கள் விசுவாசிக்கவில்லை ஐயா. அப்ப ஆண்டவருடைய காரியத்தை குறித்து அவர் யார், இப்படிப்பட்டவர் என்று தன்னை குறித்து நான் சொல்லுகிற வழியா அந்த ஜனங்கள் விசுவாசிக்காத நிமித்தம் இந்த நாட்களை அவர் சொல்லுகிறார். இந்த நாட்கள் என்னவென்றால், என் பிதாவுடைய நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்ப ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லி இருக்கலாம், நான் இயேசு கிறிஸ்தப்பா, என்னாலே தான் முடியும் என்று சொல்லி இருக்கலாம். இல்லை, அவர் எந்த இடத்திலையும் பாருங்க, நீங்க பிதாவைத்தான் மெய்ப்பார். அதுல பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம், தனி என்று சொல்ல மாட்டார். நான் தான் அப்பா பிதா என்று சொல்லி இருக்கிறார். நான் தான் அப்பா இந்த பூமியை, அதாவது கேலக்சி, அதாவது நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கு, நான் தான் கடவுள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லவில்லை. நான் தான் ஆதாமோடு இருந்த நான், ஏவாளோடு இருந்த நான், ஆபிரகாமோடு நடந்த நான், நோவாவோடு இருந்த நான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவை அங்கே அந்த இடத்திலே உயர்த்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவரும், ஒருவரும் கண்டிராதவரும், ஒருவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவரால் இந்த நாட்களிலே பிதா என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யெகோவா தேவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவனுடைய குமார், அதாவது குமாராய இயேசு கிறிஸ்து தான் இந்த நாட்களிலே, அவரை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்? இந்த பூமியிலே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதை தான் வேதம் சொல்லுகிறது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் என்ற தலைப்பில் இந்த நாட்களில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிற வழியிலே, நசராய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் நன்மை செய்கிறவராய் இன்றைக்கு சுத்தி திரிகிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் யாருடைய நாமத்தினாலே நன்மை செய்கிறார்? பிதாவுடைய நாமத்தினாலே இந்த நாட்களில் அந்த நன்மைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை பார்க்கிற வழியிலே இந்த வார்த்தைகளை தான் அங்கே உறுதி செய்யவும் அடையாளங்களுமா இந்த நாட்களில் இருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே விசுவாசிகள் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், விசுவாசிகள் தேவன் கொடுக்கிற அந்த அடையாளத்தின் மூலமாய் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்புறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, நீங்க யாரா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியாக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்கள் மூலமாய் கொண்டு அநேக காரியங்களை செய்ய இந்த நாட்களிலே ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். இன்றைக்கு அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே வந்த ஜனங்கள் கூட இந்த நாட்களில் தங்களுடைய வசதிகளை ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்டு அப்படியே இந்த நாட்களை போய்விட்டார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களை சுற்றித் திரிகிறார். அவர் நன்மை செய்தபடினால் அவருடைய சுவிசேஷத்தை நாட்களை நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்வோமா இருந்தால் இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களிலே அப்படியா உடன்படிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, விசுவாசிகளுக்குரிய அடையாளங்கள் என்ற தலைப்பிலே பேசும்படியாக அந்த நாட்களை நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அடியேனே இந்த வேளையில நீங்கள் மறைத்து வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா கர்த்தாவே. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே இந்த ரேடியோ அலைகள் மூலமா இந்த நாட்களில் கேட்கிற ஒவ்வொரு இடங்களிலும் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய காரியங்கள் சுவிசேஷம் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரை யாரா இருந்தாலும் அவர்களை இந்த நாட்களை ஒரு 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 விசுவாசியாக அந்த நாட்களை உருவாக்குங்கப்பா, ஒரு பவுலாக உருவாக்குங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் ஒரு பேதுருவாக அந்த நாட்களை உருவாக்குங்கப்பா. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி முடிக்கும்படியாக ஆவியானவர் இந்த நாட்களை கூட நடத்தும்படியாக முற்றுமுழுதா இந்த நாட்களை உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வேளையில் இந்த இணையதளத்தை நடத்துகிற அன்பு சகோதரர் லெஸ்லியா குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரம்தானே கூட இந்த வழி நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, விசுவாசிகளுக்குரிய அடையாளங்கள் என்ற தலைப்பிலே பேசும்படியாக நாட்கள் நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அடியேனே இந்த வேளையில நீங்கள் மறைத்து வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா கர்த்தாவே. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே இந்த ரேடியோ அலைகள் மூலமா இந்த நாட்களில் கேட்கிற ஒவ்வொரு இடங்களிலும் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய காரியங்கள் சுவிசேஷம் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரை யாரா இருந்தாலும் அவர்களை இந்த நாட்களை ஒரு 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 விசுவாசியாக இந்த நாட்களை உருவாக்குங்கப்பா, ஒரு பவுலாக உருவாக்குங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேளையை ஒரு பேதுருவாக இந்த நாட்களை உருவாக்குங்கப்பா. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி முடிக்கும்படியாக ஆவியானவர் இந்த நாட்களை கூட நடத்தும்படியாக முற்றுமுழுதா இந்த நாட்களை உங்களுடைய கருத்துக்களை கொடுக்கிறேன். இந்த வேளையை இந்த இணையதளத்தை நடத்துகிற அன்பு சகோதரர் லெஸ்லியா குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரம்தானே கூட இருந்து வழி நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம். Praise the Lord.
எக்காலம் நாம் ஊதிடுவோம், எதிரியை வென்றிடுவோம். கொடி பிடிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இதுவும் குறைவுபடாது, கத்தரி சுனமோடு இருப்பதனால் ஒன்றும் குறைவுபடாது. கத்தரி சுனமோடு இருப்பதனால் ஒன்றும் குறைவுபடாது. கத்தரி சுனமோடு இருப்பதனால்